ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா சிவராத்திரி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் கேரளாவில் உள்ள கோயிலுக்கு போனோம். அங்கே சிவராத்திரி இப்படி தான் கொண்டாடுறாங்க. மறக்காமல் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது என்னென்னா கேரளாவில் இது குதிரைன்னு சொல்லுவாங்க. இதை நிறைய பேர் சேர்ந்து நம்ம ஊரில் எப்படி தேராட்டம் அதை நம்ம அடித்து இழுத்துட்டு வருவாங்க. இதை தூக்கிட்டு வருவாங்களாம். இதுவும் ஒரு விதமான குதிரை தான். அது எப்படின்னா சிவன் கோயில் இருக்குல்ல, அது முன்னாடி போயிட்டு வண்டியில் ஹனுமான், அப்புறம் இந்த குதிரை, அதுக்கப்புறம் இன்னொன்று ஒரு நிறைய பேர் நிறைய பொம்மை வந்துச்சு. அது என்னன்னு சொல்ல தெரியலை. எல்லாம் சிவன் கோயிலுக்கு முன்னாடி நின்று அப்படியே 2 டான்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் ரிட்டன் போகும். நல்லா சூப்பராக இருந்துச்சு பார்க்கறதுக்கு. மறக்காமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். மறக்காமல் லைக் பண்ணி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேங்களா? அந்த இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் சிவன் கோயில். நாங்கள் சும்மா பார்க்குறதுக்கு போனோம். நல்லா இருந்துச்சு. இதெல்லாம் எனக்கு என்னென்னதோட அர்த்தங்கள் அப்படின்னு சொல்ல தெரில. நிறைய இதே மாதிரி வந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த பன்னி மூஞ்சி மாதிரி இருக்கும்ல, அந்த சுவாமி, அது எல்லாம் எனக்கு என்னென்னு தெரில. அதுக்கப்புறம் டெடி பியர் வேஷம் போட்டு ஆடினாங்க. அது சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் பசங்கள்லாம் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு பார்த்தோம். அப்புறம் நிறைய நமக்கு தேவையான செக்ஷன் என்னது, சாப்பிட்றது செக்ஷன், அதெல்லாம் பார்த்தோம். பச்சி போண்டா. ஆனால் என்ன நம்ம ஊர் டேஸ்ட்டுக்கு அது இங்கே உள்ளவங்களுக்கு பிடிக்கும். நம்ம ஊரில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். திருநெல்வேலி சைட்லாம் இதுவும் ஒரு விதமான அது கோயிலுக்கு முன்னாடி போயிட்டு ஆடிட்டு அப்படியே வருவாங்க. அதுவும் காமிச்சாங்க. நல்லா சூப்பராக இருந்துச்சு. நம்ம ஊரில் நான் பார்த்ததில்ல சிவராத்திரி எப்படி இருக்குன்ட்டு. இங்கே போனோம், நல்லா இருந்துச்சு. பார்த்து நல்லா சூப்பராக என்ஜாய் பண்ணிவிட்டு வந்தோம். இதை விட என்னென்னா, அந்த கோயிலுக்கு முன்னாடி நின்று அதுக்கப்புறம் அந்த போட்டு விட்ருவாங்கன்னு நினைக்கிறேன். அது அவங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரில. அது அந்த ஹனுமான் பாட்டு போட்டுவிட்டு பொம்மை எந்திரிச்சு அப்படியே கூப்பிடுறது, இந்த கை அசைக்கிறது, தலை அசைக்கிறது சூப்பராக இருந்துச்சு. லாஸ்ட்டு சிவன் அந்த சிலையை கொண்டு வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் டிஜே போட்டு சாங் போட்டு ஆடிட்டு அப்புறம் ட்ரம்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு. அங்கே அடிக்கிறது அப்படியே நமக்கே பதிருச்சு அப்படி இருந்துச்சு. பார்த்திங்களா, அந்த காமிக்கு அந்த பெருசாக நல்ல டிசைன் எல்லாம் போட்டு நம்ம ஒரு தேர் மாதிரி இருக்கா, அது பேர் தான் குதிரை. அதுக்கு மேலே ஒரு கழுகு பறந்த மாதிரி பெருசாக இருக்கும். அதையும் நான் வீடியோ எடுத்தேன். நீங்கள் ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்டிங்கில் காமிக்க சொல்ல பார்த்துருந்தீங்கன்னா அதோட இது இருக்கும். பார்த்திங்களா, டிஜே எல்லாமே உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. ஜம்முன்னு அப்போது என் பையனும் என் ஹஸ்பண்டும் ஒரு சைடு இருந்து ஆடிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஃபேமிலியோடு இந்த கோயிலுக்கு சைடில் ஒரு செக்ஷனை வச்சுருந்தாங்க. பூனை, நாய், குதிரை, அப்புறம் கப்பல் ஓட்டுறவங்க, அப்புறம் யானை, எலி, அப்புறம் இதெல்லாம் வச்சுருந்தாங்க. இது ஒன்றுத்தை குறிக்கின்னு நினைக்கிறேன். அது எனக்குள்ள விளக்கத்து தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதை பார்த்திங்களா, அந்த சிவன் கோயில். அதுக்கப்புறம் லாஸ்ட்டு கிளைமேக்ஸ் என்னென்னா, பிள்ளைங்கள்லாம் டான்ஸ் ஆடுவாங்க. இது என்ன பாட்டுன்னு கரெக்டாக நீங்கள் சொல்லுங்கள். இது என்ன பாட்டுன்னு சொல்லுங்கள். இது